பர்வதத்தம்மா. ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோம், எங்க கல்யாண ராவண காணோம்? ஆமா, என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராவண எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே நான் அமெரிக்காவில இருந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரீங்களா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கிறதா. ஏன் கூட பாம்பேங்க? ஆமா. நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் ஏடா பொய் சொல்லி தொலைச்சியாடா? ஏண்டா அந்த பணம் நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலையண்டா கடங்காரா. அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? அவ அப்பா எங்க இருக்கான்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். பணத்தை வெறும் 40,000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டான். என்ன தில்லுமுள்ளு பண்ண? சொல்லி தொலைய. அவ அப்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லி தொலைடா. கொண்டு விடுறா. நான் சொல்றேன். சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? நீங்க எல்லாம் அவரை கடைசியா பார்க்கணுமா வேணாமா? கடைசியாவா? ஆமா சார். ஐயோ அம்மா 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 சம்பந்திவாளி, என்னை மன்னிச்சிடுங்க. என்னது எடுங்க. நான் மட்டும் உங்களை வரதட்சணை கேட்டு இம்சப்படுத்தலைன்னா இவ்வளவு கஷ்டம் நீங்க பட்டிருக்க வேண்டியதில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல கட்டின தாலியோட உங்க பொண்ணு கட்டின புடவையோட எங்க ஆத்து மாட்டு பொண்ணா நான் அவளை அழிச்சுட்டு ஊருக்கு போறேன். என்ன இப்படி பேசுறேன்? எந்த தோப்பனாராவது கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சு வைப்பானா? அவனுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறதுதான் தப்பு. அது சட்ட விரோதம் மட்டுமில்ல, சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமை என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம்தான் மிஸ்டர் கல்யாணராமன். இதுவரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க 3வது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மளை கேட்காமலேயே நம்மளை சம்மந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது போங்க. +2ல 8 அட்டெம்ப்ட். மாப்பிள +2வா? 12வதா? என்னை விட எவ்வளவு பெட்டர். நான் 8வதுல 12 அட்டெம்ப்ட், மாப்பிள 12வதுல 8 அட்டெம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலியிலே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர், சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட, முடியலன்னா ஒரு வாய் சர்க்கரையாவது கூட. எதை கொடுத்தாலும் பார்த்து கொடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணைய கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா. அத்திம்பேர், உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்த்தையும் சிஸ்டர்த்தையும் ஒண்ணு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறேல? கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். உன்னை யாரா அவுத்து விட்டது? மூடுறா வாய. சேஃபா அழிச்சுட்டு போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா ஆமா, கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா? அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா, நடுவுல ஒரு வருஷம் நம்ம மாத்துல என்னெல்லாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்ட் அல்வா அவ்வளவு கேளு சிஸ்டர். அவருக்கு தான் வேற இல்ல, சும்மா இருங்க. நீங்களா கவுட்டுண்டு. ஓ, அந்த மாதிரி இல்லவா? நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருக்கேன். போன வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் என்ன ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்னை விடவே மாட்டேன். அப்படியே அடுத்து தாச்சுக்கோ. தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? ஆமா, எல்லாம் மறந்துடுச்சுடு. இன்னைக்கு ஒத்திய பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்.